வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் எண்களில் பயிற்சி 1.3ல் 16வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 15வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 16 56 48 72 என்ற எண்ணானது 88ஆல் வகுப்படுமா என ஆராய்க. 8 மற்றும் 11இன் வகுப்படும் தன்மையை விதிகளை பயன்படுத்துக. இங்கே கொடுத்துருக்க நம்பர் 88ஆல் வகுப்படுமான்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 8 மற்றும் 11இன் வகுப்படும் தன்மை விதியை பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. இப்போ கொடுக்கப்பட்ட எண்ணை நம்ம எடுத்து எழுதிக்குவோம். கொடுக்கப்பட்ட எண் என்னது 56 48 72 அந்த எண் ஏன்னா 8 மற்றும் 11ஆல் வகுப்படும் தன்மைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 8ஆல் வகுப்படும் தன்மை பார்க்கும் போதுன்னா அது கடைசி 3 இலக்க எண்கள் 8ஆல் வகுப்பட்டுச்சுன்னா அது 8ஆல் வகுப்படும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ கடைசி 3 இலக்க எண் என்னன்னா 872. இந்த 872 8ஆல் வகுத்தோம்னா இப்போ பாருங்கள், 1 8 0 மேலே 7, அந்த 7 அப்படியே கீழே இறக்கிடுவோம். 0 7 போகாதனால அப்போ 2க்கு அப்படியே கீழே இறக்கணும்னா 72. இப்போ 9 8 72 9 8 72 72 இதெல்லாம் கழித்தோம்னா 0. அப்போ 9 8 72 இது இப்போ 8ஆல் வகுப்படுதா அப்படின்னா இந்த நம்பர் ஃபுல்லுமே என்ன ஆகும், 8ஆல் வகுப்படும். 56 48 72 இந்த என்ற எண் 8ஆல் வகுப்படும். அதே மாதிரி நம்ம இந்த நம்பர் 11ஆல் வகுப்படுமான்னு பார்க்கணும். 56 48 72 இந்த நம்பர் அவன் 11ஆல் வகுப்படும் பார்க்கணும். அப்போனா 11ஆல் வகுப்படும் தன்மை என்ன சொல்லுதுன்னா, ஒரு இலக்கம் விட்டு கூட்டினோம்னா அந்த இலக்கங்களின் கூடுதல் 0 இருக்கணும், இல்லைன்னா அது 11ஆல் வகுப்படும் என்ன இருக்கணும். அதனால் இப்போ இந்த இலக்கங்களை கூட்டுவோம். 5 4 7 இதை கூட்டினோம்னா 16 வருது. அதே மாதிரி அடுத்த இலக்கங்களை அதை மைனஸ் பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். அதே தான் ப்ளஸ் பண்ணணும். 6 + 8 + 2 ப்ளஸ் பண்ணோமா 16. இதோட டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கணும்னா 0 இருக்கணும். இதோட டிஃப்ரென்ஸு 0 இருக்கணும். அல்லது 11ஆல் வகுப்படும் என்ன இருந்துச்சுன்னா இந்த நம்பர் 11ஆல் வகுப்படும். இதோட டிஃப்ரென்ஸ் 11ஆல் வகுப்படும் என்ன இருந்துச்சுன்னா இது 11ஆல் வகுப்படும். அல்லது 0 இருந்துச்சுன்னா இது வகுப்படும், 11ஆல் வகுப்படும். இப்போ இது 0 இருக்கா, அதனால் இந்த நம்பர் 11ஆல் வகுப்படும். 72 என்ற எண் 11ஆல் வகுப்படும். 11ஆல் வகுப்படும் எழுதியாச்சு. இப்போ கொஸ்டினில் நம்ம இந்த நம்பரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா 88ஆல் வகுப்படுமான்னு கேட்டிருக்காங்க. 88ஆல் வகுப்படுமான்னு கேட்டிருக்காங்க. அதனால் இந்த கொஸ்டினை எடுத்து எழுதிக்கும் அப்படியே. ஆம் அப்படின்னு, ஏன்னா ஆராயன்னு கேட்டனால ஆம் சொல்லிவிட்டு 56 48 72 இந்த என்ற எண் 8 மற்றும் 11 ஆல் 8 மற்றும் 11 ஆல் வகுப்படுவதால் 8 மற்றும் 11 ஆல் வகுப்படுவதால் 88ஆல் வகுப்படும். 88ஆல் வகுப்படும். அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்.